நீ இன்றி நான் இல்லை. நான் தூங்க நினைத்தாலும் அவள் நினைவுகள் என்னை தூங்க விடுவதாய் இல்லை. விழித்திருக்கும் பொழுது தொடர்ந்து வரும் அவள் நினைவுகள் உறங்கிய பிறகும் கனவிலே காட்சிகளாய் தொடர்கின்றன. அவள் வசதியான குடும்பத்தை சார்ந்தவள். சமூகத்தில் அவள் தந்தை ஒரு முக்கியமான நபர். வேறு ஜாதி. நிச்சயமாக எங்கள் காதலை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என் காதலால் அவள் கொல்லப்படவும் வாய்ப்புண்டு என்பதே நானும் அவளை பிரிய ஒரு காரணம். என்னை சமாதானம் செய்து கொண்டேன். என் மனதை சமாதானம் செய்ய தெரியவில்லை. என் மனதிற்கு எப்படி தெரியும்? இங்கே மனமதிப்பை விட பண மதிப்பே மதிக்கப்படுகிறது என்று முடிவெடுத்தேன். பிரிந்துவிட்ட அவளை ஒரு முறை சென்று என்னதான் செய்கிறாள் என்று பார்த்துவிட்டு வர வேண்டுமென என் இருப்பிடத்திலிருந்து அவளை அடைய 310 கிலோமீட்டர் பயணம். எனது அனைத்து உடைமைகளையும் என் வீட்டில் அடைத்துவிட்டு சிறிது பணம் எடுத்துக்கொண்டு போட்டுள்ள உடை மட்டும் போதுமானதாய் புறப்பட்டேன். வழியெல்லாம் அவள் நினைவுகள் வழித்துணையாய். அவள் இருக்கும் ஊரை சென்றடைந்தேன். நடுத்தரமான நகரம். அவள் துணையின்றி நரகமாகவே தெரிந்தது. அந்த ஊரில் உள்ள சாதாரண உணவகத்தில் பரோட்டா மாஸ்டர் வேலை. அவர்கள் கண்ணுக்கு நான் சரியாக பேச வராத உறவினரால் கைவிடப்பட்ட சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவனாய் தெரிந்ததால் வேலைக்கு சேர்த்து கொண்டனர் போலும். என் சிந்தனையும் செயலும் கூட அவ்வாறாகவே தெரிந்தது. சிலர் என்னை சந்தேக கண் கொண்டே பார்த்து சென்றனர். யார் இவன், பார்க்க நல்லா இருக்கான், பரோட்டா போட்டுட்டு இருக்கான் என்பது போல் சிலர் பார்த்தனர். யார் எப்படி பார்த்தால் என்ன, அவள் கண் பார்வையில் காலம் கழித்தால் என் காதல் வாழும், நானும் வாழ்வேன் என்று தோன்றியது. போன முதல் நாளே அவள் வீட்டை கண்டுபிடித்து விட்டேன். பெரிய வீடு, கூட்டு குடும்பம் போலும், நன்றாய் இருக்கட்டும். இரவு அவர்கள் தெரு சிமெண்ட் கொட்டாயான பேருந்து நிறுத்தம்தான் படுக்கை அறை. 2 நாய்களுடன் குடும்ப உறுப்பினராய் நான். அவள் நினைவு சங்கிலிருந்து விடுபட அரசாங்க சொப்பன பானம் மது. யார் போர் பைத்தியக்காரனாய் எண்ணி சென்றனர். மறுநாள் காலை ஹோட்டலில் வெளியே பூரி தயார் செய்து கொண்டிருந்தேன். தூரத்தில் அவள் வருவது தெரிந்தது. கல்லூரி செல்கிறாள் போலும். கூலிங் கிளாஸ் கண்ணாடியில் ஸ்கூட்டியில் என்னவள் என்னை பார்த்து விட்டாள். ஸ்கூட்டியின் வேகம் குறைந்தது. என் இதயம் துடிக்கும் வேகம் அதிகமானது. என் கண்கள் கண்ணீரை என் அனுமதியின்றி கக்கியது. கட்டுப்படுத்தி கொண்டேன். கண்ணாடியை கழற்றினாள். வண்டியின் குறைந்த வேகத்தில் என்னை பிரமித்து பார்த்தவாறே சென்றாள். நான் குனிந்த தலையுடன் கலங்கிய கண்களுடன் பூரியை தட்டி மனதுடன் சமாதான உடன்படிக்கையில் அவள் போகிறாள். இதயமும் கண்களும் அம்மாவை பிரிந்தழுவும் குழந்தையாய் ஆர்ப்பாட்டம் செய்தன. மாலை திரும்ப வரும்பொழுது டிஷர்ட் பேண்ட் தலையில் கட்டிய கர்ச்சிப் என அழுக்கு உடையுடன் குனிந்த தலை நிமிராமல் அவளுக்கு காட்சி பொருளானேன். இரவு அவள் அப்பாவுடன் ஹோட்டலுக்கு வந்தாள். என்னவோ பார்சல் வாங்கி கொண்டிருந்தனர். அவள் என்னையே பார்த்து கொண்டிருந்தால் பயமாய் இருந்தது. எங்கே அவளும் அழுது மாட்டிக்கொள்வாளோ என்று. போய்விட்டனர். இரவு குடித்துவிட்டு அந்த நிழற்குடையில் படுத்திருந்தேன். அம்மாவாசை இருள் என்று கடலில் ஆங்காங்கே தெருவிளக்குகள் ஒளிகள் நீந்தி கொண்டிருந்தன. தூரத்தில் அவள் பெரிய வீட்டின் மாடியில் ஒரு விளக்கின் ஒளியில் நீந்தியது. அது அவள்தான். நீண்ட நேரமாக என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். நானும். மது போதை தூக்கத்தின் வாசலிலிருந்து வலுக்கட்டாயமாய் தூக்கிச் சென்றது. தூங்கிவிட்டேன். காலை 3 மணி. யாரோ எழுப்பினார்கள். அவள்தான். என்னை 2 முறை கன்னத்தில் அரைந்தாள். கட்டி பிடித்து அழுதாள். ஏண்டா இப்படி பண்ற? நான் என்னடா பண்ணட்டும்? இது சினிமா இல்லை ராஜா, நிஜ வாழ்க்கை. அவங்க என் கூட சேர்ந்து உன்னையும் கொன்றுவாங்கடா. புரிஞ்சுக்கோடா. எனக்காக உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காத. நீயும் சம்பாதிக்கிற, பிஸ்னஸ் பண்ணுற, அழகாக இருக்க, உனக்கு நல்ல பொண்ணாக கிடைப்பா. ஓ, நீ இங்கே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குடா. அழுதாள். அவள் அழுததை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வாடி போடி என காதலிக்கும் பொழுது கூப்பிட்ட என்னால் இப்பொழுது அப்படி கூப்பிட முடியவில்லை. ஐயோ, நீங்கள் ஏங்க இங்கே வந்தீங்க? அழாதீங்க, எனக்கு வலிக்குதுங்க, என்னை மன்னிச்சிடுங்க. என்னால் என்னோட மனசை சமாதானம் பண்ண முடியலைங்க. உங்களை பார்க்காம இருக்க முடியலைங்க. உங்களை பார்த்துட்டேன், நீங்கள் நல்லா இருக்கீங்க, இது போதுங்க. நீங்கள் போங்க, என்னை பற்றி கவலைப்படாதீங்க. எனக்கு என்னைக்காச்சும் உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இங்கே வந்து தூரமாக இருந்து உங்களை பார்த்துட்டு போயிடுறேங்க. அதுக்கு மட்டும் பர்மிஷன் வேணுங்க. கவலைப்படாதீங்க, என்னால் உங்களுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வராதுங்க. கலங்கிய கண்களுடன் கெஞ்சினேன். அவள் பதில் ஏதும் பேசவில்லை. என்றோ கொடுத்த என் இதயத்தை திருப்பி தராமலே அழுது கொண்டே அங்கிருந்து வெளியேறினாள். புறப்பட்டேன். பேருந்து பயணம் வழி முழுக்க விழியெல்லாம் கண்ணீராய்.
பேருந்தின் கடைசி ஜன்னலோர சீட். அழாதடா தம்பி, உன்னை போல் பல பேரை பார்த்திருக்கிறேன். அதிகமான அன்புக்கு அழுகையும் தனிமையும் தான் பரிசு என்று சொல்வது போல் அமைதி காத்தது. அதற்கு தெரியாது, அவள் இல்லாத வானத்தில் நான் மட்டும் பறந்தென்ன பயன். என்னை விஷம் குடித்து விட்டுதான் பயணிக்கிறேன் என்று. பயணம் சிறிது நேரத்தில் பேருந்திலேயே முடிந்தது. அளவுக்கு அதிகமான அன்பு ஒரு கொடிய நோய், நம்ம எந்த நிலைக்கும் அழைத்து செல்லும். நீங்கள் ஏன் செய்ய அவங்க அப்பா அம்மாவை மீறி நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாதா? உங்களால் அவளை காப்பாற்ற முடியாதா? உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லை நண்பா, 1000 பேர் வந்தாலும் சண்டை போட்டு அவளை கெத்தாக தூக்கிட்டு வர முடியும். அவள் குடும்பத்தையே உட்கார வச்சு வாழ்நாள் முழுக்க நம்மளால் சாப்பாடு போட முடியும். பட் இப்போ பார்த்து எனக்கே அவள் உயிர்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு நாங்கள் சேர்ந்து அவங்க ஏதாச்சும் பண்ணிக்கிட்டா வேணாம் நண்பா. எனக்கு தான் அவளை தவிர யாரும் இல்லை. பட் அவளுக்கு எல்லோரும் இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும்.